பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறோம். பிஓஜிசி மினிஸ்ட்ரியினுடைய ஒவ்வொரு மாசத்துடைய ஜூம் மீட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரதர், அது எந்த மந்த்னுடைய எந்த டேட்ல நடக்குதுங்கிறத நம்ம எல்லாருக்கும் வந்து வாட்ஸ்அப் மூலமா அவங்களோட ஸ்டேட்டஸ்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்க நாங்க இப்ப ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. பிரதர் அந்த குரூப்ல உங்களை கொண்டு வருவாங்க. அப்ப அந்த குரூப்ல நாங்க வந்து புதுசா பிரதர் பேசி அவங்க ரிலீஸ் பண்ற எல்லா மெசேஜஸ் உடைய நோட்டிபிகேஷன்ஸ், அப்கமிங் மீட்டிங்ஸ் உடைய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே அதுல போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு இந்த நம்பரை சொல்லி இந்த குரூப்புக்குள்ள கொண்டு வாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இது நம்மளுடைய பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரியினுடைய யூடியூப் சேனல். இந்த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுல இப்ப நாங்க காமிச்சிருக்க மாதிரி ஆரோல காமிச்சிருக்க மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஸ்லாட் இருக்கும். அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புதுசா வீடியோஸ் இதுல அப்லோட் ஆகும்போது யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா இதுவும் கிடைக்கிறதுக்கு நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிரதர் பேசி அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா யூடியூப் வீடியோஸ் அதுல இன்னும் இருக்கு. ஸோ நீங்க எல்லாத்தோட அந்த பழைய வீடியோஸ் கூட நீங்க நேரம் கிடைக்கும் போது போய் கேளுங்க. கர்த்தர் இதன் மூலமா பெரிய காரியங்களை செய்வாங்க. நம்மளோட பிஓஜிசி மினிஸ்ட்ரியினுடைய 60th ஆனிவர்சரி 19th டிசம்பர் நமக்கு இருக்கு. கடவுளோட கிருபையால அழகா கர்த்தர் இவ்வளோ காலமும் நம்மளை நடத்தி வந்திருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி மூலமா நிறைய பேர் பெரிய பெரிய மிரக்கல்ஸையும் பெரிய பெரிய டெலிவரன்ஸையும் ஹீலிங்கையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஸோ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி தேவன் இதை எனக்கு செய்தாருன்னு சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க உங்களுடைய எல்லா பர்சனல் டெஸ்டிமோனிஸையும் ஷேர் பண்ணலாம். பிரதரோட மொபைல் நம்பருக்கு உங்களோட ஆடியோ மெசேஜோ இல்லை நீங்க பேசின வீடியோ மெசேஜோ அனுப்பி வைக்கலாம். அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல உங்களோட எல்லா டெஸ்டிமோனிஸையும் கர்த்தருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக நம்ம இதை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ 19th டிசம்பருக்கு முன்னாடி நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதுல நீங்க மினிஸ்ட்ரிய பிரைஸ் பண்ண போறது இல்ல, தேவனை பிரைஸ் பண்ண போறீங்க. உங்களை டெலிவர் பண்ண கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும் படிக்கு எல்லாரும் அழகா உங்களுடைய ஒவ்வொரு டெலிவரன்ஸை குறிச்சும் உங்களுக்கு உண்டான நன்மைகளை குறிச்சும் ஆடியோ மெசேஜ்ல பிரதருக்கு ஷேர் பண்ணலாம். இது பிரதரனுடைய அப்கமிங் மீட்டிங் உடைய போஸ்டர்ஸ். இது அசோக் நகர்ல இருக்க மீட்டிங்கு. இதனுடைய டேட்டு, இதனுடைய அட்ரஸ் இது எல்லாமே இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். பிரதர் வந்து வாட்ஸ்அப் குரூப்லயும் அனுப்புவாங்க. ஸோ நீங்க அந்த ஏரியால இருக்கவங்க யாராவது இந்த டெலிவரன்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரணும்னு விரும்பினாங்கன்னா, இல்லை நீங்க அவங்களுக்கு கொடுத்து அழகா வழி நடத்தி இந்த சாங்டிஃபிகேஷன் மீட்டிங்ஸ்க்கு புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி அழகா ஒரு சுத்திகரிப்போட எல்லா சரண்டரன்ஸோட கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இது ரொம்பவும் ஏதுவா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கனாலும் இல்லை இந்த சாங்டிஃபிகேஷன் மீட்டிங்கினுடைய எல்லா பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைக்கணும் நீங்க விருப்பப்பட்டாலோ இந்த இடத்துல போய் நீங்க கலந்து கொள்ளலாம். அட்ரஸ் நாங்கள் இங்கேயும் ஃபிளாஷ் பண்ணியிருக்கோம், யூடியூப்லேயும் நீங்க பார்க்கலாம். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதர் குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் இதை போஸ்ட் பண்ணுவாங்க. அதை தவிர 31st டிசம்பர் வந்து நெல்லூர்ல மீட்டிங் இருக்கு. அதுக்குரிய அந்த பிரதர் அங்க இருக்கிற பாஸ்டருடைய நேம் அண்ட் அவங்களுடைய நம்பர் இங்க நாங்க ஃபிளாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அங்க இருக்கவங்க யாராவது வந்து ஜாயின் பண்ணணும்னா அந்த அட்ரஸோ இல்லை எப்படி போகணுன்றதுவோ வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இங்க நாங்க ஃபிளாஷ் பண்ணியிருக்க பாஸ்டருடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளுங்க. இது 31st டிசம்பர் நைட் மீட்டிங். இதுல ப்ராஃபஸி அண்ட் பிளஸிங் மீட்டிங் ஸ்பெசிஃபிக்கா பிரதர் வந்து மெசேஜ் கொடுக்க போறாங்க. ஸோ இது ரொம்பவும் ஆசீர்வாதமா இருக்கும். புது வருஷ தொடக்கத்துக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீங்க புது வருஷத்துக்குள்ள அழகா பிரவேசிக்கலாம். அது பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களுக்கு கொண்டு வரும். விசுவாசத்தோட இதுல எல்லாரும் அதுல கலந்து கொள்ளுங்க. அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இந்த நம்பர்ல கேட்டு பாஸ்டர் கிட்ட வாங்கிக்கோங்க. இது 1 ஜனவரி இருக்கிற மீட்டிங்கு. இங்க இதோட டீடைல்ஸ்க்கு நீங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் ஜோசப் கிட்ட அவங்களோட எல்லா நம்பர்ஸ் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா டீடைல்ஸும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த நியூ இயர் ப்ராஃபஸி அண்ட் பிளஸிங் மீட்டிங்லயும் நம்ம பிரதர் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நீங்க அங்க நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. யாராவது விருப்பப்பட்டீங்கனாலும் இது நல்லா கலந்து கொள்ளுங்க. இது டிசம்பர் மாசம் நமக்கு இருக்கிற 30th டிசம்பர் அன்னைக்கு பிரதர் வந்து திருப்பதியில கொடுக்குற மெசேஜ் கொடுக்க போற பிரேயர்ஸ் பண்ண போகிற இடத்தினுடைய அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. இப்பதான் இந்த ஷேர் பண்ணும்போது உங்களால பார்க்க முடியலனாலும் இது யூடியூப்ல இருக்கும். ஸோ அந்த லிங்க் ஷேர் பண்ணீங்கன்னா இந்த அட்ரஸ் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணும்போது நீங்க ஒரு சின்ன ஊழியம் பண்றீங்க. ஸோ இந்த யூடியூப் சேனலையும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸுடைய போஸ்டர்ஸையும் ஷேர் பண்ணுங்க. அது கூட கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உங்களோட ஒரு குட்டி குட்டி பங்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க.
கர்த்தர் அதுக்குரிய எல்லா நன்மையும் ஆசீர்வாதத்தையும் உங்க மேல நிச்சயமா கொண்டு வருவாங்க. இப்போதும் இந்த மந்த்துடைய நவம்பர் மாசத்தினுடைய ஜூம் மீட்டிங் இன்னைக்கு நம்ம முடிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் டிசம்பர் மந்த் நமக்கு ஜூம் மீட்டிங் கிடையாது. பிரதர் அது வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம புது வருஷத்துல ஜனவரி மாசம் 2025ல தான் மீட்டிங்ல நம்ம வரப்போறோம் ஜூம்ல. ஸோ இந்த வருஷம் இந்த இந்த மீட்டிங் தான் நமக்கு லாஸ்ட் ஜூம் மீட்டிங். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை பிரதர் கொண்டு வருவாங்க. கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலையும் நன்மையும் பெற்றுக்கொண்டீங்கன்னா அதை மறக்காம நீங்க ஆடியோ மெசேஜ்ல பிரதருக்கு தெரியப்படுத்துங்க. அது நம்ம கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அழகா நம்ம அதை டெஸ்டிமோனியை போட்டு நம்மளுடைய ஆனிவர்சரி மீட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு இதை நம்ம ஃபிளாஷ் பண்ண போறோம். ஓவர் டு பிரதர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஹீலிங் டெலிவரன்ஸ் ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாத நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதங்களை நான் நிரப்பி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் கூட இதுதான் இந்த வருஷத்தின் கடைசி ஜூம் மீட்டிங். அதன் பிறகு ஜனவரியில தான் வைக்கப்படுகிறது. அடுத்த மாசம் கம்ப்ளீட் ப்ரோக்ராம் ஜனவரி முதல் வாரத்திலே இதை நாங்கள் வைப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே தேவன் அருளுகிற வார்த்தையானது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்த பாதையை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் கொண்ட ஏலிம் என்ற இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். ஆண்டவர் அவர்களை கொண்டு சென்றார். ஏலிம் என்ற இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றார். இந்த வரப்போற மாதத்தை தேவன் அப்படியே ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஏலிம் என்ற வார்த்தைக்கு ஹீப்ரு டிரான்ஸ்லேஷன் டெரிபின்த் ட்ரீ ஆர் மைட்டி ட்ரீ என்று சொல்லப்படுகிறது. ஆசீர்வாதமான ஒரு ஃப்ளோரிஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் பிளேஸ் தான் ஏலிம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அற்புதமான விதத்திலே நடத்தினார். அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போனவர் போது 70 பேரிச்ச மரங்களையும் உடைய 12 நீரூற்றுகள் கொன்ற ஒரு இடத்திற்கு, எலிம் என்ற இடத்திற்கு தேவன் அவர்களை அற்புதமான விதத்திலே நடத்தி சென்றார். ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தும் தேவன். இந்த நாளுக்குரிய செய்தி ஏலிமுக்குள் அவர்கள் பார்த்தார்கள். இந்த வரப்போற மாதத்திலே தேவன் இனி வர காலங்களில் உங்களை ஏலிமுக்குள்ளே நடத்தும், பிளஸ்ஸிங்குள் நடத்துவார். பிராஸ்பரிட்டி, ஏலிம் என்று சொல்லும் போது ஒரு பிராஸ்பரிட்டியான இடம். 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் கொண்ட இடம். இந்த பேரிச்ச மரம் என்பது பாம் ட்ரீ என்று சொல்லுகிறார். பாம் ட்ரீ என்பது இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கும் ஒரு மரம், விசேஷித்த மரம். அதிலே ஒவ்வொரு விதமான மரத்திலும் விதமான காரியம். ஒரு மரத்திலே 100க்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் அந்த மரங்களிலே இருக்கும். தேவனுடைய பலன் அந்த 100 விதமான ஆசீர்வாதம் அதிலே இருக்கும். அதைத்தான் பாம் ட்ரீ என்று சொல்வார்கள். எப்பயாவது ஒரு முறை பலன் கொடுக்கும். போல ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் இந்த வருடத்திலே நாம் செய்த ஊழியங்கள், செய்த ஜெபங்கள், ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட காரியங்கள், உலக பிரதாரிலும் குடும்பங்களுக்காக நீங்க பிரயாசப்பட்ட காரியங்கள் அனைத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும், பலன் கொடுப்பார். தேவன் இந்த 12ஆவது மாதத்திலே உங்களுக்கு பலனினால் நிரப்புவார். ஆசீர்வாத பலன்களை நமக்கு தருவார். கிருபையின் பலன்களை தருவார். நன்மையின் பலன்களை தந்து ஆசீர்வதிப்பார். இந்த 70 பேரிச்ச மரங்களும்
12 நீரூற்றுகள் என்ற காரியம் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை 70 என்ற எண்ணிக்கை 12 என்று சொல்லும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல் 70 மூப்பர்களாய் இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். புத்திரரிலே 70 மூப்பர்களை தேவன் தெரிந்து வைத்திருந்தார். அதுபோல 12 விதமான கோத்திரங்களை தெரிந்திருந்தார். நம்மையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து 70 சீஷர்களை தெரிந்து கொண்டார். 12 சீஷர்களை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டு அவர்களை நடத்தினார். ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நடத்துகிற தேவன். நீரூற்று என்று சொல்லும் போது ஆவியின் வரங்களை குறிக்கிறது. பேரிச்சம் மரம் என்று சொல்லும் போது அது கனிகளை நான் வெளிப்படுகிறதாக, தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது அது இஸ் த ப்ராஸ்பரிட்டி பிளேஸ். சில வருடங்களுக்கு முன்பு நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே வேலை செய்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட இல்லத்திற்கு நான் ஜெபிக்க போவது உண்டு. ஒரு அருமையான மகளுக்காக நான் ஜெபிக்க சென்றேன். அவர் ஒரு டீச்சர். அவருடைய கணவர் ஒரு மொசைக் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஓனர் ஒரு சின்ன வீடை கொடுத்திருந்தார். மிகவும் கஷ்டப்படுவார்கள். 3 பஸ் 4 பஸ் பிடித்து போவது உண்டு. அப்பொழுது நான் எங்கள் வீட்டு ஜெப கூட்டத்திற்காக அவர்களை அழைப்பேன். அப்போ அவருக்கும் போது நான் எல்லாருக்கும் நான் மன்றாடி ஜெபிப்பது உண்டு. அப்பொழுது ஆண்டவர் பேசி, நான் உங்களுக்கு சொந்தமா ஒரு இடத்தை கொடுக்க போகிறேன், அந்த இடம் ஏலிமா இருக்கும் என்று சொல்லி தேவன் பேசி, நான் அந்த பிள்ளைகளாம் சின்ன பிள்ளைகளா இருந்தார். மேலெல்லாம் கை வைத்து இவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொல்லி பேசி, சில காலங்கள் கடந்தது. ஒரு திருமணத்திலே என் மனைவியை அவர்கள் சந்தித்த போது சொன்னார்கள், கணவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தான் நாங்கள் எங்கள் இல்லத்திற்கு வைத்திருக்கிறோம், ஏழைமை தான் எங்க வீடு என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அழகான வீட்டை கட்டி ஒரு சிறிய வீட்டிலே, வாடகை வீட்டிலே இருந்த அந்த குடும்பத்தின் மேல கிருபை வைத்தார். இன்னைக்கு உங்களுடைய ஊழியத்திலும் ஏழ்மை கொடுக்க போகிறார். உங்களுடைய வீடு ஏழிமாய் மாறும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஏழிமாய் மாறும். உங்கள் வியாபாரங்கள் ஏழிமாய் மாறும். ஏழிமை அவர் தர அவர் வல்லமையுடையதாக இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தில 11 மாசம் சோர்ந்து போயிருக்கலாம், கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம், வேதனைகளை அனுபவித்திருக்கலாம், பல பாடுகளின் வழியை கடந்து போயிருக்கலாம், வியாதி கூறுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஏலிமுக்குள்ளே நடத்தினது போல உங்களையும் நடத்தும். ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தும், அற்புதத்தின் பாதையிலே நடத்துவார். அற்புதமான ஒரு இடத்திலே அவர்களை நடத்தி சென்றார். இன்றைக்கு உங்களையும் நடத்தும், கிருபையோடு உங்களை நடத்தும் தேவன். உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறவர். அவரே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார். அடியனுடைய வாழ்வை நான் திரும்பி பார்க்கும் போது, முழு நேர ஊழியத்திற்கு வந்து 16 வருடங்கள் ஏறக்குறைய நான் ஊழியத்தின் பாதையிலே சிறு வயது முதற்கொண்டு என்னுடைய நினைவு இருக்கிற இருந்து நான் ஊழியத்திலே தான் என் தகப்பனார் என்னை நடத்தினார். ஆனால் நான் ஊழியத்திற்கு பிரசங்கியாராக ஊழியக்காரனாக மாறியது 26 வருஷங்கள் ஆகிறது. பல மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பெருமைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, கண்ணீரின் உண்டு, பலவிதமான டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டு. எல்லாவற்றிலும் கூட இருந்து இன்றைக்கு எங்கள் ஊழியத்தை மேலும் ஆசீர்வதித்து வருகிறேன்.
16 வருஷம் இந்த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரியில கூட இருந்து நடத்தியிருக்கிறார். எல்லாமே அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஏழ்மை தரும். உங்கள் குடும்பத்திலே ஏழ்மை தரும். ஏழ்மையின் வாழ்வு என்பது ஃப்ளோரிஷிங் லைஃப், த ப்ராஸ்பரிட்டி. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ப்ராஸ்பரிட்டி தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சாட்சியாய் நிறுத்துவதற்கு நமக்கு ப்ராஸ்பரிட்டி வேண்டும். ப்ராஸ்பரிட்டி இல்லாம இந்த உலகத்திலே கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு நிறைய வாழ்க்கிறாங்க. நிறைய சர்ச்சி வறட்சியில இருக்குது, நிறைய ஊழியர்கள் வறட்சியில இருக்காங்க, நிறைய விசுவாசிகள் வறட்சியில இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, குடும்பத்தை நடத்த முடியல, ஊழியத்தை நடத்த முடியல. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றும். ஏன்னா 33:9 ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்று இருக்கு. மாராவில் இருந்து அவர் புடப்பட பண்ணி ஏலிமுக்குள்ள போனார். அங்கே ஏலிம்ல நீரூற்றுகள் 70 பேரிச்சபரம் இருந்து அவர்கள் பாளையம் இறக்கினார். மாராவை விட்டு அவர்கள் புறப்பட பண்ணினார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறார்கள், தாகமா இருக்கிறார்கள், வனாந்திரத்திலே நடத்தப்படுகிறார்கள். அந்த இடத்திலே தண்ணீரை அவர்கள் குடித்த போது கசப்பாயிற்று. அது மாறாவது எனப்பட்டது. முறுமுறுத்தார்கள். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, மாறாவிலிருந்து புறப்பட்ட போதுதான் அவர்களுக்கு ஏலிம் கிடைத்தது. மாறாவுக்கு ஒரு முடிவு. இந்த வருஷத்தில் கசப்புகள், வெறும் வியாதிகள், துன்பங்கள் வழியாய் நீங்கள் கடந்து மாறாவை மதுரமாக மாற்றினார். இந்த மாறாவை வைத்து ஆண்டவர் புறப்பட பண்ணினார். மாறாவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்தார். வேதனைக்கு முடிவை கொண்டு வருவார். உன் துன்பத்துக்கு முடிவை கொண்டு வருவார். உன் வியாதிக்கு முடிவை கொண்டு வருவார். உன் உபத்திரத்துக்கு முடிவை கொண்டு வருவார். உன் கண்ணீருக்கு முடிவை வைப்பார். மாறாவை எப்படி அவர் மாற்றினார்? இந்த ஏலிமுக்கு அவர்கள் புறப்படுறதற்கு முன்னாடி 2 காரியங்களை செய்தார். ஒன்று, 24வது வசனத்திலே மோசே ஜெபிக்கிறார். முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்களே, சப்பான தண்ணீரை கண்டவர்கள் மரத்தை காண்பிக்கிறார். அது அந்த மரத்தை அவர்கள் கண்டபோது வழி திறக்கிறது. அந்த மரத்தை தண்ணீரை போடுகிறார்கள். கசப்பை உறிந்தெடுக்கிறது இந்த மரம். அது மட்டுமல்ல, அந்த மரம் அந்த மாறாவை மதுரமாக மாற்றியது, இனிப்பான தண்ணியாக மாற்றியது. அது மறைக்கப்பட்டது அவர்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு. ஆனால் மோசேவுக்கு கண்களிலே வெளிப்பட்டது வெளிப்பாடு. அந்த மரம் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரம். மரம் என்று சொல்லும் போது லைஃப். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் லைஃப் இருக்கு. இயேசு கிறிஸ்துவே நமக்கு லைஃபா இருக்க. அவரே நமக்கு வழியா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார். அந்த மரம் அவருக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது, மாறாவை மாற்றியது. கசப்பான அந்த தண்ணியை எடுத்து போட்டது, உறிஞ்சி போட்டது. அழகாக அற்புதத்தின் தண்ணீராய் மாறியது, ஆசீர்வாதத்தின் தண்ணீராய் மாறியது. முதல்ல மாறாத அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அந்த இனிப்பான மதுரம் என்று சொல்லும் போது 2 வகையான அர்த்தம் கொண்டது. ஒன்று இனியம், ஸ்வீட். எஸ், நம்முடைய லைஃப்ல ஸ்வீட் ஆக்குற ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எப்போ வராரோ நமக்கு ஸ்வீட்டா, இனிமை, இனிமையான ஒரு வாழ்க்கை. இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கை. 2வது அர்த்தம் அதுக்கு வசந்தம்.
வாழ்க்கைய வசந்தமாய் மாற்றும். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். குளிர் வெப்பம். அது மட்டுமல்ல, 26வது வசனத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்க, நான் பரிகாரியை கர்த்தரா இருப்பேன், சுகம் கொடுக்கிற தேவனா இருப்பேன், நானே வைத்தியரா இருப்பேன், எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்று உங்களை வரப்பண்ண விட மாட்டேன் சொல்லி பாதுகாப்பேன் உங்களை சொல்லி அப்போதான் ஏலிமுக்குள்ள போறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஏலிமுக்குள்ள உங்களை நடத்துவார். உங்கள் குடும்பத்தை ஏலிமுக்குள்ளே நடத்துவார். உங்களை அனுதினமும் ஏலிமின் பாதையிலே நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டது 2. மாறாவை விட்டு அவங்க புறப்பட்ட போது ஏலிம் வந்துச்சு. மாறாவுக்கு இனி முடிவு. இந்த வருஷத்துல அநேக பிள்ளைகள் மாறாக்குள்ள இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் மாறால இருந்து உங்க வெளியே கொண்டு வருகிறார். கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இருளின் வல்லமைகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். புறப்பட பண்ணிட்டார். எஸ், அந்த வாழ்க்கையில, அந்த சாபத்தில் இருந்து, அந்த தோல்வியில் இருந்து, அந்த நெருக்கத்தில் இருந்து, அந்த உபத்திரத்தில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து ஆசீர்வாதத்தின் பாதையிலே, அற்புதத்தின் பாதையிலே, ரட்சிப்பின் பாதையிலே, நீதியின் பாதையிலே, கிருபையின் பாதையிலே மாறாவை உருவாக்குவார். உங்க வாழ்க்கையில சுகவாழ்வை துளிரப்படும், நன்மையின் வாழ்க்கையை துளிரப்படும், கிருபையின் வாழ்வை உங்களுக்கு வைப்பா. உனக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர், அந்த கசப்பு என்ற மாறாவை அவர் சிலுவையிலே டேஸ்ட் பண்ணார். கசப்பான காடியை குடித்த உனக்காக, எனக்கு எல்லா வியாதிகள் நீங்குவதற்காய், எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்குவதற்கு, எல்லா பாடுகளும் உங்களை விட்டு நீங்குவதற்கு அவர் செய்தார். ஏலிமை உருவாக்குவார். இந்த நாளிலே உங்களுக்கு ஏலிமை கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் அப்படியா, ஃபேமிலி அப்படியா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியா பணி செய்வார். இதை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறுமே, துக்கம் மாறுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கண்ணீர் மாறுமே, துக்கம் மாறுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுக, வார்த்தையிலே மதுர, வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுக, வார்த்தையிலே மதுர, வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. எல்லா பலவீனத்தின் கிரியைகள் ஓடுவதாக, எல்லா பிசாசு கட்டுகள் விலகி போவதாக, எல்லா குடும்பத்தை கட்டியிருக்கிற வறட்சிகள் நிறைய பேருக்குள்ள இந்த நவம்பர் மாசத்துல நிறைய தரித்திரத்தின் ஆவிகள் போராடுகிறது, பெருமைகள் போராடுகிறது, கஷ்டங்கள் ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல வீணான செலவுகள், மருந்து செலவுகள், ரிப்பேர் செலவுகள், வண்டி ரிப்பேர் செலவுகள், செல்போன் ரிப்பேர்கள் ஹல்லேலூயா. சில பொருளாதாரங்களிலே நஷ்டங்கள், சிலருடைய வாழ்க்கையில இழந்து போயிருக்கிறீங்க.
இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் திரும்பி கொடுத்து உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாறாவைக்கு முடிவை கொண்டு வருகிறார். உன் துக்க நாட்கள் முடிகிறது, கண்ணீரின் நாட்கள் முடிகிறது, வேதனையின் நாட்கள் விரும்புகிறது, சஞ்சலத்தின் நாட்கள் முடிகிறது. எல்லா கஷ்டங்கள், எல்லா உபத்திரங்கள் எல்லாம் முடிவு வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் பிராஸ்பரிட்டிக்குள்ள நடத்துவீராக, செழிப்பான பாதையில நடத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் வருவதாக, ஆசீர்வாதங்கள் வருவதாக, அற்புதங்கள் நிகழ்வதாக, அதிசயங்கள் நடப்பதாக, எல்லா நெருக்கங்கள் நீங்கி போவதாக, பண கஷ்டங்கள் மாறுவதாக, ஒவ்வொரு வீடுகளிலே இருக்கிற வறுமைகள் நீங்கி போவதாக, எல்லா வறுமைகள் மாறி போகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கஷ்டங்கள் நீங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இருதய போராட்டங்கள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. சுகமடைவை இருந்து ஆத்மால போராடுகிற ஆவிகள் விலகி போவதாக என்று ஜெபிக்கிறேன். ஒரு சில குடும்பங்கள்ல சாபத்தின் வல்லமைகள் வேலை செய்கிறது எல்லாம் மாறுவதாக. எல்லா சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. எல்லா வியாதிகள் சுகமடைவதாக. கட்டுகள் உடையட்டும் அப்பா. மந்திர கட்டுகள் உடையட்டும், செய்வினை கட்டுகள் உடையட்டும், பில்லி சூனிய கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்திலே உடைந்து போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா பிசாசுகள் எந்தெந்த வீடுகளில் பிசாசு கிரியை செய்கிறது எல்லா கிரியைகள் விலகி போகட்டும். அசுத்த ஆவிகள் விலகி போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். சோதனை பிசாசு ஒரு விடுதலை வருவதாக. பலவீனத்தோடு இருக்கிற சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறார். நீக்கதர முதிரி ஆக்கிறவல தியாக்கரவரவரவரவா. எல்லா கிரியைகளும் விலகட்டும். இயேசுவின் ரத்தத்தை நான் தளிக்கிறேன், புசுகிறேன். ரீமி கதரபா தரபலபா. அநேக குடும்பங்கள தடைகள் இந்த கூட்டத்துக்கு கூட இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா தட்ட பிசாச உடைக்கிறேன். எல்லா மந்திர பிசாசை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விரிக்கபல துரபா. எல்லா சுக்கு நூறாய் போவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதுபோல அல்லேலூயா. போராடி இந்த நாட்கள்ல போராடி கொண்டிருக்கிற வேசித்தன ஆவிகள், சீர்கெட்டு பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் விலகட்டும். சோதாம் குமாரா பட்டணத்தின் இருக்கிற பாவத்தை போல இருக்கிற எல்லா குறிகள் தேசத்தை விட்டு விலகுபடி நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா குடும்பங்கள்ல இருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகட்டும் ஐயா. அந்தகாரத்தின் சக்திகள் விலகட்டும். குடும்பத்தை ஆட்டி படைக்கிற கிரியைகள், பிரிவினை ஆவிகள், அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இல்லாத காரியங்கள், ஒன்னஸ் இல்லாத காரியங்கள் எல்லாம் மாறும்படி கட்டளை கொடுக்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதங்கள் பிறப்பதாக. இந்த நேரத்துல கிறிஸ்துமஸ் நாட்களில இருக்கிற எல்லா நெருக்கங்கள் மாறுவதாக. ஏளிமை உண்டாக்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய ஐஸ்வர்யம் கடந்து வருவதாக. தேவ கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா தேவைகள் சந்திக்கப்பட, பண தேவைகள் அருளப்படட்டும். கடன் பிரச்சனைகள் முறிந்து போகட்டும். வேலை சரியில்லாத காரியங்கள் எல்லாம் மாறட்டும். வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் ஓடுவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன். எல்லா பிசாசுகளை துரத்துகிறேன். எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளை துரத்துகிற, சர்ப்பத்தின் ஆவிகளை துரத்துகிற, வேசித்தனத்தின் ஆவிகளை துரத்துகிற, விபச்சாரத்தின் ஆவிகளை துரத்துகிற, பொல்லாத ஆவிகளை துரத்துகிற, பொல்லாத கிரியைகளை துரத்துகிற, வியாதி பிசாசை துரத்துகிற, சாப பிசாசை துரத்துகிற, தட்டை பிசாசை துரத்துகிற, உடைக்கிற ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்திலே விலகி போ. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு மேலும் தளிக்கிற, போசுகிற எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஏழை கட்டளை இருக்கிறதுக்காக சோத்திரம். நன்மை, தேவனுடைய நன்மையின் கரம் எல்லா பிள்ளைகள் மேல அமர்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் அப்பா. அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள்
நிகழ்வதாக. தேசங்கள்ல போராடி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகள், எல்லா மாந்திரிக சக்திகள், மந்திரத்தின் வல்லமைகள், செய்வின கிரியைகள் எல்லாவற்றையும் நான் எரிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியம் செய்ய விடாதபடி தடை செய்கிற பிசாசுகளை எரித்து போடுகிறேன். பொல்லாத ஆவிகளை கடிந்து ஜபிக்கிறேன். பொல்லாத கிரியைகளை நான் கடிந்து ஜபிக்கிறேன். அசுத்த ஆவிகளை கடிந்து ஜபிக்கிறேன். இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய அற்புதத்தின் சக்தி இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. 12 நீரூற்றுகளை தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். புது ஆசீர்வாதம் நிறைவா ஆசீர்வதிக்கிறார். எல்லா குறைவுகள் நீங்குகிறது, பற்றாக்குறைகள் நீங்குகிறது, கஷ்டங்கள் நீங்குகிறது, தரித்திரங்கள் நீங்குகிறது, எல்லா விதமான வெறும் நீங்குகிறதப்பா. திருமண தடைகள் உடைவதாக. ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் உருவாவதாக. திருமண தடைகள் உடையட்டும், வேலை தடைகள் உடையட்டும் ஐயா. ஆசீர்வாதம் பிறக்க முடியாதபடி இருக்கும் தடைகள் எல்லாம் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில உடைக்கிறேன். பொல்லாத பிசாசுகளை துரத்துகிறேன், பொல்லாத கிரியைகளை துரத்துகிறேன், எல்லா இச்சை ஆவிகளை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லா பாவ போராட்டங்கள் விலகி போகட்டும். சிந்தையில இருக்கிற போராட்டங்கள் விலகி போகட்டும். எல்லா கட்டுகளையும் நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில உடைக்கிறேன். எல்லா விதமான பிரச்சனை கட்டுகள் போராட்டங்கள் விலகி போவதாக. ஆவியிலே போராடுகிற போராட்டங்கள் விலகி போவதாக. கிரியைகள் விலகி போவதாக. கிருபை ஊற்றப்படுவதாக. எல்லா பண கஷ்டங்கள் நீங்கி போகட்டும். எல்லா குடும்பங்களிலே இருக்கிற தரித்திரங்கள் நீங்கி போகட்டும். எல்லா வெறுமைகள் நீங்கி போகட்டும். வியாபாரம் செய்ய முடியாதபடி இருக்கும் தடைகள் எல்லாம் உடையட்டும். வர வேண்டிய பணங்கள் எல்லாம் துரிதமாய் வரட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டளை எடுக்க. யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கு, என்னென்ன டிசீஸ் இருக்கோ இன்றைக்கு சுகமாக்குவீரா. உடைய அற்புதத்தின் தொடுதல் வல்லமை இறங்கி வருவதாக. உடைய அல்லமை பாய்ந்து செல்வதா. உடைய குணமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா நெருக்கங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா அந்தகாரத்தின் விலகி போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் தளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை எல்லார் மேலேயும் போசுகிறேன். குடும்பத்துல சமாதானம் ஊற்றப்படுவதாக. வீடுகளிலே சமாதானம் ஊற்றப்படுவதாக. எல்லைகளிலே சமாதானம் ஊற்றப்படுவதாக. தேவ கிருபை அதிகமாய் விளங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமை வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். யார் மேல அந்த வல்லமை வேண்டுமோ கேளுங்க. ஆண்டவர் கொடுப்பார். அநேக பேருக்கு அற்புதத்தை செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரு. மிரக்கல் பண்ண ரெடியா இருக்கிறாரு. ஹீலிங் பண்ண ரெடியா இருக்கிறாரு. எல்லார் மேல அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புத சக்தி உருவாக்குகிற வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, குணமளிக்கிற வல்லமை பாய்ந்து செலட்டும். கிருப உண்டாகட்டும். ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். சிருஷ்டிக்கிற வல்லமை இறங்கட்டும். கிருபையின் மேல் கிருபை, வல்லமை மேல் வல்லமை இறங்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதித்து தருவீரா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். நாட்களிலே தேவைகள் சந்திக்கப்படட்டும். பண தேவைகள் அருளப்படட்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். யாருக்கு ஊருக்கெல்லாம் போறாங்களோ வழிகள் திறக்கட்டும். டிக்கெட்டுகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே வழிகளை செவைப்படுத்தும், வாசல்களை செவைப்படுத்தும்படி செபிக்கிற எல்லா விதமான பற்றாக்குறைகள் நீங்கட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்கள் பட்டணத்திற்காக வருகிறோம். ஆண்டவரே தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மற்றும் பல மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். மழை பயங்கரமா இப்ப அடிச்சு கொண்டு இருக்கிறப்பா. எல்லாத்தையும் நிறுத்தி போடும்.
நிறுத்தி போடு, நிறுத்தி போடு. ஆண்டவரை இயற்கையை சாதமாக்கித்தார். குளிர்காலங்கள் வந்து விட்டதப்பா. குளிர்காலங்களில் எல்லாரையும் பாதுகாத்துக்கொள். முக்கியமாக வட இந்தியாவிலே வாழுகிற பிள்ளைகளை எல்லாரையும் காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். எல்லாம் எந்தெந்த மாநிலங்களில் குளிர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பனி மூடி இருக்கிறதோ, இயேசுவின் ரத்தத்தை நான் தளிக்கிறேன். இந்த நேரங்களிலே அவர்களை எல்லாம் காக்கும்படி ஜெபிக்கிறேன், காக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் இப்போது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் இறங்குகிறது. எல்லா மகிமையும் துதி கனத்தையும் கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புது ஆண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலிருந்து நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள். கிறிஸ்துமஸ் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் விசேஷமாய் ஆசீர்வதித்து எளிமை கொடுப்பார். அடுத்த மாசம் கிடையாது, அதுக்கு பதிலாக ஜனவரியிலே நாங்கள் வைக்க இருக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நாளைக்கு யூடியூப்லையும் நாங்கள் போடுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.